சிம்ம ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ குரு பயிற்சிக்கு பிறகு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு வருகின்றார். இது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். ஓகேங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய தொழிலில் வரக்கூடிய லாபத்தில் ஒரு பங்கு ஆன்மீகத்துக்கான ஒரு செலவுகளா பண்ணுங்க. சரிங்களா? ஆன்மீக செலவுகள் பண்ணீங்கன்னா என்னன்னா, உங்களுடைய குருமார்கள், அதாவது நமக்கு கல்வி கற்றுக் கொடுத்த குருமார்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலில் இருக்கக்கூடிய குருமார்கள், இவங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று வேணும்னா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உதவிகள் எல்லாமே பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, தொழிலிருந்து லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். கலைத்துறையில் இருக்கீங்களா, புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் அதிகரிக்கும். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு முயற்சி என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் பதிகின்றது. இந்த டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க முயற்சிகளில் பின்தங்கக்கூடாது. ஒரு டைம் பார்த்தோம் அதோட விட்டோன்னு இல்லாமல் தொடர் முயற்சிகள் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி தொடர்ந்து ஒரு முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு பகவான் பக்கபலமாக நின்று அனைத்து விதமான உதவிகளையும் செய்வார். உங்களுடைய சகோதரர்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னென்ன அவங்க கேட்குறாங்களோ உங்களால் முடிஞ்ச விஷயத்தை வந்து நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுங்க. அதன் மூலமாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்கலாம். எழுத்துத்துறை, பத்திரப்பதிவுத்துறை, இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய அதாவது வாய்ப்புகள் அதிகமாக தேடி வரும். எழுத்து அப்படின்னா அந்த சினிமாவுக்கு, அப்புறம் சீரியலுக்கு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டயலாக்லாம் எழுதுவீங்க இல்லையா? அப்போ இதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய கம்பெனிலேருந்து வந்து உங்களுக்கு அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கும். பத்திரப்பதிவு துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து வருமானங்களும் அதிகமாகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கும். அஞ்சல் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் வந்து சேரும். இப்படி எல்லா விதமான விஷயத்திலும் நல்ல நல்ல விஷயமா வந்து குரு பகவான் உங்களுக்கு வழங்குகின்றார். குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலும், குரு பகவானுடைய சிறப்பான 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் பதிகின்றது. கூட்டு தொழில் முன்னேற்றங்கள், எதிர்பார்த்த இடத்திலிருந்து புதிய வாய்ப்புகள், குழந்தைகள் மூலமாக நன்மதிப்பு, அதாவது நல்ல பெயர் எல்லாமே கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக வந்து பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகள் மூலமாக பரிசுகள் கிடைக்கும். குழந்தை வரம் வேண்டி நின்ற சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு பிறகு குழந்தை வரம் உங்களை தேடி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் இருந்த தடைகள் அனைத்தையும் விலகும். மிக சிறப்பாக குலதெய்வ வழிபாடு வந்து இந்த டயத்தில் பண்ணுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் வந்து உங்களை தேடிக்கொண்டு வரும். 7ஆம் இடத்துல பதிகிறதுனால கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். நண்பர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில டயத்தில் பேசுகிறப்போ வந்து நம்ம சொல்கிறது வந்து அவர்கிட்ட ஏற்றுக்க மாட்டார். இப்படி ஒரு சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும் இது வரைக்கும். இப்போது அந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகி அதாவது நண்பரோட கூட்டு தொழிலில் சுமூகமாக வந்து போவீங்க. அப்போ கூட்டு தொழில் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மிக சிறப்பாக வேலை பார்க்கறதுனால பரிசுகள், பாராட்டுகள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த விஷயத்தை எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இதுபடி நீங்கள் செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நாளுமே உங்களுக்கு சக்ஸஸான நாளாக மாறும்.